அதிகாரம் 43. பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். இதோ, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தைப் போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி. அதன் அளவை அளக்க கடவர்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகளாவன: ஒரு கை முழமும் 4 விரற்கடையும் கொண்டது 1 முழமாகும். அதன்படி சுற்றாதாரம் 1 முழ உயரமும் 1 முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலுமுள்ள விளிம்பு 1 ஜானுமாயிருக்கும். இது பலிபீடத்தின் மேற்புறம். தரையில் இருக்கிற ஆதாரம் துவக்கி கீழ்நிலை மட்டும் 2 முழமும் அகலம் 1 முழமும், சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் 4 முழமும் அகலம் 1 முழமுமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 4 முழ உயரமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே 4 கொம்புகள் இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும் தன் 4 பக்கங்களிலும் நாற்சதுரமாயிருக்கும். அது 4 பக்கங்களில் உள்ள சட்டத்தின் நீளம் 14 முழமும் அகலம் 14 முழமும், அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு 1/2 முழமும், அதற்கு ஆதாரமானது சுற்றிலும் 1 முழமுமாயிருக்கும். அதன் படிகள் கிழக்குக்கு எதிராயிருக்கும் என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலி இடுகிறதற்கும் அதன் மேல் இரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகளாவன: எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் 4 கொம்புகளிலும் சட்டத்தின் 4 கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து, பின்பு பாவ நிவாரணத்தின் காளையை கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டெரிக்க வேண்டும். 2ஆம் நாளிலே பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக் கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக. அவர்கள் இளங்காளையினாலே பலிபீடத்தை சுத்தி செய்தது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும். நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளம் காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக. அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். 7 நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக் கடாவை படைப்பாயாக. பழுதற்றவைகளான இளங்காளையையும் மந்தையில் இருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக. 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 43ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே யார் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள்? இந்த தேவனுடைய ஆலயத்திலே எசேக்கியேல் 43:5ஆம் வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. எப்படி கர்த்தருடைய மகிமை திருச்சபையிலே வெளிப்படுகிறது, அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு 43ஆம் அதிகாரத்தின் பிந்திய பகுதிக்கு நாம் வருகிறோம். ஏறக்குறைய 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்ப்பீர்களானால் பலிப்பிடத்தின் பற்றிய விவரங்கள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இது 19 முதல் 27 வசனங்களிலே பலிகள் செலுத்தப்பட வேண்டிய முறைமை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. மறுபடியும் ஒரு கேள்வியை நாம மறந்துடக்கூடாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எந்த ஆலயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? எந்த பலியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? அதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய என்ன சொல்றது, the mystery of the prophecy. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாகி நீங்களும் நானும் தவறான ஒரு விளக்கத்தை பெற்று தவறான ஒரு முறையிலே வாழ முடியும். கடந்த தியானத்திலும் சரி இன்றைக்கும் சரி நாம் அதை மறுபடியுமாக புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். எசேக்கியேல் கூறுகின்ற பரிசுத்த ஆலயம் மனிதனால் கட்டப்பட்ட ஆலயங்கள் அல்ல. அப்படி ஒன்று கட்டப்பட போவதே கிடையாது. கிறிஸ்துவினால் கட்டப்படுகிற தேவனுடைய திருச்சபை. இட் இஸ் த சர்ச் பீயிங் பில்ட் பை கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். மத்தேயு 16:18 படி நான் என் சபையை கட்டுவேன். 1 கொரிந்தியர் 3:16-17 படி நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆகவே அங்கு ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகின்ற பிரமாணங்கள், அளவுகள் எல்லாம் it all talks about the perfection. நல்ல ஞாபகத்துக்கு இப்ப கூட நம்ம படிச்சோம். எசேக்கியேல் 43 அளவுகள் 4 முழ நீளம், 1 முழ அகலம், 12 முழ நீளம். என்ன சார், ஏன் அது கொடுக்கப்படுது? இட் இஸ் பெர்ஃபெக்ஷன். கடவுளுடைய செயல்கள் எப்பொழுதும் பூரணமானவைகள். ஒரு அறகுறையா அவர் செய்யறது கிடையாது. அவருக்கு பேரு கடவுள்னு சொல்ல முடியுங்களா? ஆக கடவுள் தம்முடைய ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயம் பூரணமானது, பரிபூரணமாக இருக்க வேண்டும். அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனால்தான் எபேசியர் 5:26-27 படி கரைத்திரை முதலானவைகள் இல்லாதபடி கற்புள்ள கன்னிகையாக பரிசுத்த மணவாட்டியாக திருச்சபை கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. தம்முடைய திருவசனமாகிய தண்ணீரினாலே திருச்சபை அவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற குறிப்பை எபேசியர்ல நம்ம வாசிக்கின்றோம். ஆக இன்றைக்கு பலிப்பிடம்
அந்த நீங்க 40ஆம் அதிகாரத்திலிருந்து 43க்கு நம்ம வந்திருக்கிறோம். தொடர்ந்து 46 வரைக்கும் பேசப்படுகிற உண்மை தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பலிப்பிடம், தேவனை ஆராதிக்கிற ஆசாரியர்கள், இவைகள் அங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக பலிப்பிடம் மிக முக்கியமான ஒரு அம்சம். பழைய ஏற்பாட்டின் தேவாலயத்திலும் சரி, ஆசரிப்பு கூடாரத்திலும் சரி, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆல்டர் இஸ் a very vital place. ரொம்ப முக்கியமானது, தவிர்க்கப்பட முடியாதது. பலிப்பிடம் தவிர்க்கப்பட முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு ஆசாரியன். ஆக ஒரு ஆசாரியனாக தேவனுடைய ஆலயத்திலே அவன் பணிவிடை செய்தவன். ஆக பலிப்பிடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவன். ஆக எசேக்கியேல் இந்த புதிய ஆலயத்தின் பலிப்பிடத்தை இங்கு வர்ணிக்கின்றார். அதனுடைய பொருள் என்ன? உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்டா பதில் உங்களால சொல்ல முடியுமா? புதிய உடன்படிக்கையிலே பலிப்பிடம் எது, பலி எது, பலி செலுத்துகிறவர்கள் யார், எப்படிப்பட்ட பலிகள் செலுத்தப்பட வேண்டும், எந்த பலிகள் எந்த அடிப்படையினாலே அங்கீகரிக்கப்படும், இத்தனை கேள்விக்கும் பதில் தெரியுங்களா? இல்ல தெரியுமான்னு கேட்கிறேன். அப்ப எதுக்கு நம்ம பைபிள் வச்சிருக்கோம்? ஆக எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை புதிய ஏற்பாட்டுல நீங்க என்ன சொல்லுங்க சார், புதிய ஏற்பாட்டுல ஏது சார் பலி? உண்மைதான். ஆனா நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகின்ற ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அதை மறந்துட முடியுமா? ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டமாக திருச்சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 படி இல்லைங்களா? 1 பேதுரு 2:9 படி விசுவாசிகள் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட விசுவாசிகள் மாத்திரமல்ல, சீஷர்கள் மாத்திரமல்ல, நாம் ராஜரீக ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். சரி, இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கு ஆராதனை தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நம்ம இன்ன பலிகளை சுமந்து வந்திருக்கிறோம், இன்ன பலிகளை செலுத்த இருக்கிறோம். செலுத்தி கொண்டு இருக்கிறோமா? பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரம் மறக்கிறோம் பாருங்க. அதாவது distorted view of the church and of worship. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படுகின்ற ஒரு பரிதாபமான நிலை, ஆராதனையை குறித்தும் சபையை குறித்தும் தப்பு எண்ணம். நம்ம என்ன யோசிச்சுக்கிறோம்? ஆராதனை ஏதோ பாட்டு பாடினேன் சார், ஜெபம் பண்ணேன் சார், ஆனாதான் எல்லாரும் ரொம்ப நிதானமா 9:30 மணி 9:45 அப்படியே வந்துனே. புரியுதா உங்களுக்கு? we take light of everything. அதாவது காரணம் என்ன? ஆராதனையை குறித்தும் நாம் செலுத்த வேண்டிய பலிகளை குறித்தும் ஒரு உணர்வற்ற ஒரு நிலை, அதுதான் அங்க குறிப்பிடுகிறது. ஆக எனக்கு அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புதிய உடன்படிக்கையிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கர்த்தருடைய ஆலயமாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய சபையின் மையத்திலே பலிப்பிடம், மையம், altar should be in the center of the worship of the temple. நீங்க அதை சரி, அதெல்லாம் நம்ம கணக்கெல்லாம் இங்க படிக்கலங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின 42ஆம் அதிகாரத்தில் ஆலயம் எப்படி நிர்மாணிக்கப்பட வேண்டும், அதிலே பலிப்பிடம் எங்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. சோ பலிப்பிடம் திருச்சபையின் வாழ்வின் ஒரு முக்கிய அம்சம். பலிப்பிடம் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக உன்னதமான ஒரு காரியம். யோசனை பண்ணீங்களா? நம்ம தேவனுடைய ஆலயம்ன்றது ஒரு நிலங்கமா, என்னுடைய வாழ்க்கையிலே அங்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பலிப்பிடம் காணப்படுகிறதா? ஆக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாருங்க? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. பாத்தீங்களா? ஆக நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்பது ஒரு நிலை.
நீங்கள் உங்கள் சரீரம், உங்கள் சரீரம்னா வெறும் இந்த உடம்ப மட்டும் சொல்லலைங்க, உடலை மட்டும் சொல்லல, த வெரி லைஃப், உங்களுடைய ஆழத்துவம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக செலுத்தப்படுகின்ற ஒரு பலிப்பீடமாக அமைய வேண்டும். அவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியம். ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த 43ஆம் அதிகாரத்தை நாம் எப்படி அணுகுகிறோம்? திருச்சபை தேவனுடைய ஆலயம், ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த ராஜரீக ஆசாரியன். அவனே ஆசாரியன், அவனுடைய வாழ்க்கையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஏதோ கதை மாதிரி எழுதி வச்சிருக்காரா கடவுள்? அப்படி எழுதி வச்சிருக்காரு? அப்படி இல்லைங்களே. பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசி புதிய உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். நான் புதிய உடன்படிக்கை 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் முடிய நான் புதிய உடன்படிக்கை செய்கிறேன். அந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது என்று எபிரேயர் ஆசிரியன் 10ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட. என்னோடு கூட 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். நல்லா புரியுதுங்களா? எப்படி நாம் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? அப்படி புரிந்து கொள்வதனாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும்? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களாக நாம் இன்றைக்கு எப்படி வாழுகிறோம் என்பதை நமக்கு இந்த உண்மைகள் விளக்குகின்றன. என்ன சொல்றாரு? ஆக பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் கிறிஸ்துவின் பலிக்கு முன்னடையாளமானவைகள். அந்த பலிகள் மனிதனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பலிகளுக்கு அடுத்த நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்படுகின்ற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை போதுங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டின் பலிகள் நிழலாயிருக்கின்றன, அவைகள் பொருள் அல்ல. They are not the real or realities, they are shadows. சரிங்களா? 1, 2 இப்படி ஒரே விதமான பலிகளை செலுத்துவதனாலே அவர்கள் அது ஒரு காலம் பூரணப்படுத்துவதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் வரும்போது இப்படிப்பட்ட பலிகள் தொடர்ந்து செலுத்தப்படுவதனாலே அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயமற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்று 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பழைய உடன்படிக்கை நிலையிலிருந்து புதிய உடன்படிக்கை நிலைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? அதே 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவரோ குமாரனாகிய கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும். அதே 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிப்பீர்களானால் நாம் 40ஆம் சங்கீதத்தில் படித்த 7-8 வசனங்களுடைய நிறைவேற்றத்தை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனம், பலியையும் காணிக்கையையும் சர்வாக தகன பலியையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. என்ன சொல்ற? இப்படி மனிதனாலே செலுத்தப்பட்ட மிருக பலிகள், ரத்தங்கள் மனிதனுடைய பாவத்தில் இருந்து மன்னிப்பு கொடுக்க முடியாது, மனிதனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க முடியாது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அருள முடியாது, பாவத்திலிருந்து விடுதலையை தர முடியாது, பரிசுத்த வாழ்வை வாழச் செய்ய முடியாது 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 என்றுதான் சொல்லிக்கொண்டே போகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற மாசற்ற பழுதற்ற பலியினாலே, இல்லைங்களா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற எவ்வளவு நிச்சயம். பாத்தீங்களா? அப்ப பழைய உடன்படிக்கையின் முறைமைகள், அதனுடைய ஒழுங்குகள் பூரணமானவைகள் அல்ல. ஆகியினாலே பூரணமான பரிசுத்தமான பழுதற்ற தெய்வீக பலியை தேவகுமாரனாகிய கிறிஸ்து தாமே நிறைவேற்றினார். இன்றைக்கு திருச்சபையிலே நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு பதிலாக பலியாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சார்ந்து
அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனசாட்சி உடையவர்களாக பூரண நிச்சயத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் நெருங்கி வருகிறோம். அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இன்னும் அழகான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 22வது வசனம். ஆக இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் துர்மனசாட்சியோடு அல்ல, நல் மனசாட்சியோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு கழுவப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், ஆமா, கிறிஸ்துவின் வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் இந்த மகிமையின் ஆண்டவரிடத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இப்படி வந்திருக்கிறோமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஏன் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் எவ்வளவு உன்னதமான ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக, உன்னதமான பாக்கியம் பெற்றவர்களாக, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆசாரியர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த மகத்துவமான கிருபையை, இந்த மகத்துவமான ஸ்லாக்கியத்தை, இந்த பரிசுத்தமான ஹை காலிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், உன்னதமான அழைப்பை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்கிறோமா, செயல்படுகிறோமா? அதுக்கு உங்க வாழ்க்கை சாட்சியா? நான் சார் கிறிஸ்தவன், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் சார். எனக்கு அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருக்கிற பலிகள் எவை, யார் செலுத்துகிறார்கள், எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பதை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். வாட் ஆர் த சாக்ரிஃபைசஸ்? இந்த உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. சரி, ஏன் இன்றைக்கு பலி, அதாவது பலிகள் அவசியம் இல்லை என்பதற்கு அதே 10ஆம் அதிகாரத்துல அந்த உண்மையை சொல்லுகிறார். 17, 18 வசனங்களை படி. அதாவது புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய தம்முடைய பிள்ளைகளின் பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை சொல்லுகிறார். ஆக தம்முடைய பிள்ளைகளின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம், அதனால தாங்க பலி செலுத்தல. இவ்வளவு விளக்கம் சொல்ல தெரியணுங்க. அப்புறம் இன்னத்துக்கு பைபிள்? நான் சார் பைபிள் வச்சுருக்கிறேன் சார். எதுக்குப்பா? தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு பைபிளா? இப்ப இங்க ஒரு சின்ன குறிப்புக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இன்றைக்கு சபையின் பிரிவுகள், the traditions of the various denominations, அதுல எவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்குது கடந்த 20 நூற்றாண்டுகளாக, அல்லது குறிப்பாக சீர்திருத்த காலம் வரைக்கும் எத்தனை தவறுகள் நடந்திருக்கு. இன்றைக்கு சில சபைகளிலே, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, சில சபைகளிலே இன்றைக்கு, இப்ப நான் நின்று நிற்கிறேன் பாருங்க, இந்த இடத்துக்கு ஆல்டர் என்று சொல்வார்கள். இப்ப நம்ம வாசித்தோம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் அடிப்படையில அது இருக்குமா? Can there be an altar in the New Testament chapel? Is there a need for an altar? என்ன போட்டுருக்குங்க? பலியே செலுத்தல, அப்புறம் எங்க பலிபீடம் இருக்கும்? ஆல்டர்னா என்ன? பலிபீடம். பலியே செலுத்தலையே, பலி செலுத்த வேண்டுவதில்லையே, இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை. இப்ப பலிகள் செலுத்தவில்லை, அதாவது பிராக்டிக்கல் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் அனிமல்ஸ் இல்ல. அப்ப வேர் இஸ் ஆல்டர்? அப்ப இந்த இடத்த போய் ஆல்டர்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? இஸ் திஸ் ஆல்டர்? நோ. ஆக இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் சில சபைகளிலே இருக்குது. எப்படி சார் அது வந்துச்சு? ரோமன் கத்தோலிக்க முறைமையின் படி வந்தது. இப்ப யோசனை பண்ணீங்களா? அது யாரு சீரியஸா யோசிக்கிறான்? ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒரே சபை தான் சார், எல்லா சபையும் ஒண்ணுதான் சார், அது பரவாயில்ல சார், இது பெரிய சபை சார், இது பழைய சபை சார், இதுவா சார் மேட்ரு? நான் சொன்ன பாத்தீங்களா, we have a distorted view of the church. There can be no altar in the New Testament church. புரிந்துங்களா? அப்ப ஏன் ரோமன் கத்தோலிக்க அதை கொண்டு வந்தான்? அவங்க ஈக்குவரிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? பூசை, அதாவது திருப்பந்தியை அவங்க பூசைன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தப்பான போதனை, அவருடைய போதனை என்ன? ஒவ்வொரு முறையும் ரோமன் கத்தோலிக்க குரு இந்த திருப்பந்தியை ஆசரிக்கும் போது அவர் மறுபடியுமாக இயேசுவை சிலுவையில் அறைகிறார். அந்த அப்பம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தை மாறுகிறது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதுக்கு அதை படிக்கிறதுக்கு இப்ப எனக்கு நமக்கு நேரம் போதாது. இந்த தப்பான உபதேசத்தினாலே அந்த கிறிஸ்துவின் ரத்தமும் கிறிஸ்துவின் அடிக்கப்பட்ட அப்பமும் இந்த இடத்துல வைக்கப்படுவதனாலே அதற்கு ஆல்டர் என்கிற பேரை அவன் கொடுத்தான். இந்த புதிய ஏற்பாட்டுல கொடுக்கலங்க. புரிஞ்சுதுங்களா? ஆல்டர் என்ன? ஆல்டர் எங்க இருக்குது? ஆல்டர் இப்பதான் நம்ம படிச்சோம். ரோமர் 12:1. பிரியமானவர்களே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். You are the altar and you are the sacrifices. Where is the altar? இந்த கேள்வி யாராச்சும் கேட்டோமா? அப்படியே கண்ணை மூடின்னு போயின்னு அப்படியே ஆமா ஆமா ஆல்டர் எங்கே ஆகுது? ஆல்டர் சொல்லுங்க, எங்க இருக்குது? Prove me. இப்ப பாத்தீங்களா தப்பான உபதேசம். நோ, பலிகள் ஏன் வேண்டுவதில்லை? கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டார், ஒரே தரம் அவர் அடிக்கப்பட்டார், அவர் அவர்களை சகல அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்து அவர்களை மன்னித்தார். இப்படி அவர்கள் மன்னிக்கப்பட்டதினாலே இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதனாலதான் நாம என்ன சொல்றோங்க, நம்ம திருப்பந்தி எங்க வச்சிருக்கோம்? திருப்பந்தி எங்க நம்ம அனுசரிக்கிறோம்? இங்க திருப்பந்தி அனுசரிக்கிறான், இங்க இல்ல அங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் அங்க? we are all one and we are all equal in the presence of God. காது சரியா கவனிச்சிட்டு வரீங்களா? we don't need an altar, but we have the Lord's table in which everyone is equally participating. அதாங்க பேப்டிஸ்ட். எதுக்கு பேப்டிஸ்ட்ங்க? இதுக்கு தான் பேப்டிஸ்ட். அதாவது பாதிரியார் அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறார் அல்ல. சரியா கவனிங்க. அதனால கொஞ்சம் பேரு கம்யூனியனுக்கு நீங்க வர்றதா வரீங்களா எனக்கு தெரியாது. we are not blessing the bread, we are praising the God for his sacrifices. நான் பாதிரியாராகிய நான் அப்பத்தை ஆசீர்வதிப்பது கிடையாது. அதனால நம்ம சபையில மூப்பர்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன் அதை நம்ம செய்யறோம்? we are all equal in the sight of God. அது விசுவாசி ஆனாலும் சரி, ஊழியக்காரர் ஆனாலும் சரி, நாம் எல்லாரும் பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக சமமானவர்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் பலியை நினைவு கூர்ந்து அவருடைய பாவ பரிகார பலிக்காக அவரையே துதிக்கிறோம். இதுதாங்க வித்தியாசம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் denomination? It is understanding and obedience to the revealed word of God. வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு பாரம்பரியத்தை கட்டி காக்கிறவனாக அல்ல. I am not here for to maintain a tradition. I am here to be a disciple following Christ. நல்லா புரிஞ்சிடுச்சீங்களா? அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே பலிகளுக்கு ஒரு முடிவு வந்தது. இன்றைக்கு விசுவாசிகளாகி நீங்களும் நானும் ஜீவனுள்ள, என்னோடு கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும். யோசனை பண்ணீங்களா? பாதிரியாரு பலி செலுத்துறாரா? ஒவ்வொரு விசுவாசியும் பலி செலுத்த வேண்டுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? The whole body of Christ is called out community. என்ன அழகாக போட்டிருக்கு. ஒவ்வொருவரும். ரோமர் 12:1 இங்கு பேதுரு அப்போஸ்தலன் அதே உண்மையை சற்று மாற்றி சொல்லுகின்றார். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டம். என்ன சார் அப்படின்னா நம்ம படிக்க போறோம். இல்ல நான் ரொம்ப சின்சியரா கேட்கிறேன். நேற்று ராத்திரி இந்த ஆராதனைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? பி சின்சியர். ஒரு சின்ன ஜெபம் பண்ண முடியாத ஆளு நீ என்ன ஆவிக்கேற்ற பலியை செலுத்த போற? உன்னுடைய ஆராதனையை கடவுள் எப்படி அங்கீகரிப்பாரு? Do you have a real concern and love for the fellow believers? அந்த நினைவு கூட உனக்கு நேற்று ராத்திரி வரல. 24 மணி நேரத்துக்கு முன்னால கூட ஒரு ஆராதனை இருக்குது. அந்த ஆராதனையில மக்கள் வரப்போறாங்க. அந்த ஆராதனையில கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தி துதிக்க போகிறார்கள். அந்த ஆராதனையில அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க போகிறார்கள். அந்த ஆராதனையில கர்த்தர் அவர்களோடு கூட உறவாட வேண்டும். அந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும். ஒரு 4 வாக்கியம் சொல்லி ஜெபம் பண்ண முடியாத ஒரு விசுவாசி என்னப்பா விசுவாசி? நமக்கு என்னத்துக்கு அந்த பேரு ஹோலி பிரீஸ்ட்ஹுட்? யோசனை பண்ணுங்க. ஐ எம் வெரி வெரி frank with you. ஒரு 4 வாக்கியம் சொல்லி இன்றைக்கு ஆராதனைக்கு ஜெபிக்க முடியாத ஒரு நபர் நீ என்ன ஆராதனை செலுத்த இங்க வந்திருக்கிற? ஐ எம் வெரி வெரி சாரி. நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க. பேப்டிஸ்டா இருக்கிறதுக்காக வருத்தப்படுறேன். என்ன உயர்ந்த சத்தியம் நமக்கு அறிந்திருக்கிறோம், கடைபிடிக்கிறோம்,
செயல்படுத்துகிறோம், எந்த விதத்திலே கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நமக்கு என்னத்துக்கு ஒரு ஆராதனை? ஆராதனை ஒண்ணும் விளங்கலையே. எப்படி சார் திருச்சபையில பரிசுத்தம் காணப்படும்? எப்படி திருச்சபையில கர்த்தர் கிரியை செய்வார்? எப்படி திருச்சபை வளரும்? ஒண்ணு நம்ம தான் செய்யலையே சார். நான் சரிங்க சார், நான் 2 பாஸ்டர் துட்டு குத்து வச்சுக்கிறேன் சார். அவங்க நாங்களாம் செய்ய மாட்டோம். நாங்க அப்படியே வருவோம், அப்படியே போவோம். நாங்களாம் கௌரவ அங்கத்தினர்கள் தான் திருச்சபையா? இல்ல கேளுங்க, பேசலாமா? we are very wrong. சீர்திருத்தத்தை பத்தி கொஞ்சம் பேர் பேசுறோம். நேற்று இரவு குடும்பமாகவும் தனியாகவும் இந்த ஆராதனைக்காக ஜெபித்து நாம் ஆயத்தப்பட்டு குடும்பமாக தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து விடுதலையோடு தேவனை ஆராதித்து இந்த ஆராதனைக்கு வருகிற புதியவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வரவேற்று கிறிஸ்துவின் அன்பினாலே அவர்களை ஏற்றுக்கொண்டு அதை கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற ஊழியத்தை இந்த நாளிலே இந்த திருச்சபையிலே நாம் செய்து கொண்டிருப்போமானால் எவ்வளவு அழகான ஒரு திருச்சபை. இமேஜின் தட். எத்தனை ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை தேவைகள் நமக்கு உண்டு திருச்சபையில. நம்ம அதுல இருக்கிறோமா? எப்படா ஆமீன் டைம் ஆயிடுச்சு, எப்ப சார் ஆமீன் சொல்ல போறார்? ஆசீர்வாதம் வீட்டுக்கு போனேன் சார். இதுக்கு பேர் ஆசாரியத்துவமா? எனக்கு ஒன்றும் விளங்கல. வேதத்தை படிக்க வேண்டும். இட் இஸ் நாட் ஃபார் லிசனிங் அலோன், இட் இஸ் ஃபார் ஒபீடியன்ஸ். பிரசங்கம் கேட்பதற்காக மாத்திரமல்ல, செயல்படுவதற்காக. இவ்வளவு நாட்கள் இந்த சத்தியத்தினாலே போதிக்கப்படுகிற நான் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ஆசாரியனாக, தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்துவது எப்படி? ஆக எசேக்கியேல் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டின் திருச்சபை பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபையாக, பிரித்தெடுக்கப்பட்ட திருச்சபையாக, அது ஒரு பலிப்பிடமாக இருக்க வேண்டும். The very church is an altar. There is no place as an altar. ஒரு இடம் அல்ல ஆல்டர். பலிப்பிடம் என்பது ஒரு இடம் அல்ல. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி ஆலயம் என்பது ஒரு இடம் அல்ல, ஒரு பொருள் அல்ல, அது மக்கள். அதே வண்ணமாக பலிப்பிடம் என்பது ஒரு இடம் அல்ல, அது தேவனுக்கு பணிவிடை செய்கிற மக்கள் கூட்டம். அப்போஸ்தலன் ஆணித்தரமாக 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். பலிகள் என்றால் என்ன, பலிகள் எவ்விதமாக செலுத்தப்பட வேண்டும் என்பதை எசேக்கியேல் தொடர்ந்து பேசிக் கொண்டு போகிறார். ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே எசேக்கியேல் புரிந்து கொண்ட வகையிலே பலிகளுக்கு 7 அடிப்படை கொள்கைகள் உண்டு. There are 7 theological meaning for a sacrifice. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில், புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் இல்லை. ஏன்னா how beautiful it is இல்லீங்களா? பலிகள் என்பது, பலிப்பிடம் என்பது தேவனுக்கு அளிக்கப்படுகின்ற விருந்து என்கிற ஒரு குறிப்பு பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படுகிறது. ஒரு வசனம் படிக்கலாங்களா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலே. 12ஆம் வசனம், அதே மல்கியா 1:12. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானதென்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். பலிப்பிடம் என்பது தேவனுக்கு ஒரு பந்தி என்ற குறிப்பை நாம் அங்கு பார்க்கிறோம். நான் தேவனுடைய பலிப்பிடமாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக அல்லது பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தபடியா நாம் என்ன பார்க்கிறோம்? நம்ம வாசித்த 43 சரி, இன்னும் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்திலும் சரி, உபாகமம் யாத்ராகமம் 19:18 சரி, பலிப்பிடம் அக்கினி வைக்கப்பட்டிருக்கிற இடம். பலிப்பிடத்தின் அக்கினி ஒருபோதும் அவியக்கூடாது. ஆக பலிப்பிடம் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் சிந்திக்கும் போது அந்த பலிப்பிடத்திலே பரிசுத்த அக்கினி எப்பொழுதும்
அங்கு எரியப்பட வேண்டும். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக்கலாங்க, அதான் நல்லது, நல்ல பகுதி. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். ஆக பலிப்பிடம் என்பதுங்கம்மா பரிசுத்த அக்கினி வைக்கப்பட்டிருக்கிற இடம். அக்கினி, the fire, symbolizes the presence of God, the power of God. பாத்தீங்களா, இந்த இடத்துல பரிசுத்த சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. ஏசாயா 6ல பலிப்பிடத்தினுடைய அக்கினியினாலே ஏசாயா என்ன செய்யப்படுகிறான்? சுத்திகரிக்கப்படுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக அக்கினி கடவுளுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய வல்லமைக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக, பரிசுத்த மாக்கப்பட்டவனாக இந்த பாவ சமுதாயத்திலே, பொல்லாத உலகத்திலே அவன் தேவனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறான். அடுத்த பலிப்பிடம் என்பது இன்னொரு கருத்துக்கு நம்ம செல்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டினான். ஆக அக்கினி தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருந்தது. ஆபிரகாம் எங்கெல்லாம் தேவனை தரிசித்தானோ, எங்கெல்லாம் கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினாரோ அங்கெல்லாம் அவன் பலிப்பிடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்தி அவரை ஆராதித்தான். So altar symbolizes the presence of holy God. பலிப்பிடம் கடவுளுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய திருச்சபையின் மக்களாகிய நீங்களும் நானும் கடவுள் நமது மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அதனால்தான் அது பரிசுத்தமானது. 4வது உண்மை, பலிப்பிடம் கடவுளுக்கும் பாவ மனிதனுக்கும் இடையிலான ஒரு மத்தியஸ்த பணியை நிறைவேற்றுகிறது. பலியை ஒரு மனிதன் செலுத்த வரும்போது அவன் என்ன சொல்லுகிறான்? நான் பாவி, என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நான் தண்டனைக்கு உரியவன், என்னுடைய பாவத்தின் தண்டனை மரணம். ஆக இந்த மரணத்துக்கு அடையாளமாக பலி செலுத்தப்படுகிறது. லேவியராகமம் நாம வாசிக்கிறவனமாக 17-14 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதாவது ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தம் உயிரின் அடையாளமாக இருக்கிறது. ஆக பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நான், ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்திற்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவே அங்கு ஒரு பலிப்பிடம் தேவை. ஆக பலிப்பிடத்தின் மூலமாக தான் கடவுளோடு உறவு கொள்ளுகிறேன். So altar is an instrument by which I approach God. நான் அருமையான ஒரு படிப்பினையை அந்த பலிப்பிடம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவாகிய பலி எனக்காக ஒரே தரம் மரிக்கப்பட்டார், உண்மை. கிறிஸ்துவே எனக்கு பாவத்தின் சாபத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார், உண்மை. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் விசுவாசியாக நான் அவரிடத்தில் வரும்போது நான் என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் பலியை சார்ந்திருப்பது என்பது ஒரு நிலை. இப்படி கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட நான் என்னுடைய உடல், பொருள், ஆவியினாலே நான் தேவனுக்கு என்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது நிலை. ஆக பலி பீடம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அது புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் குறிப்பிடுகின்றார். It is not the form of the worship, it is the spirit of worship, and the sacrifice of the believer counts before the Lord. அதாவது ஆராதனையின் முறைமைகள் அல்ல, ஆராதிக்கனுடைய ஆவி, ஆராதிக்கனுடைய ஆழத்துவம் தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறதா? No.
அதாவது தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் படிங்க. தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை, ஆமா, இந்த ஸ்பிரிட்டோட நம்ம வரணும்ன்ற. ஆமா, அங்க பெருமைக்கோ சுய நீதிக்கோ எங்கு இடமே கிடையாது. there is no place for any self righteousness. தேவனை ஆராதிக்க வரும்போது நம்மை நாமே முற்றிலுமாக தாழ்த்தினவர்களாக, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை அங்கீகரித்தவனாக, என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவனாக, பாவத்திலிருந்து மனம் திரும்பினவனாக உம்முடைய சமூகத்திலே என்னையே நான் பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அதான் அதனுடைய பொருள். 5ஆவதாக பலிபீடத்தின் அவசியம். நாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த. இட் இஸ் எ கிஃப்ட் given to God. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில ஒரு நபர் ஆடையோ காளையையோ எதையோ பலி செலுத்த வருகின்றார். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவருக்கு நான் என்னுடைய காணிக்கையை செலுத்த விரும்புகிறேன். தமிழ்ல காணிக்கை என்ற பொருள் ஒருவேளை பொருத்தமாக இருக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுங்க. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக என் கையில் இருந்து. ஆக பலிப்பிடம் என்றால் என்ன? தேவனுக்கு செலுத்தப்படுகின்ற சுகந்த வாசனையான ஒரு காணிக்கை. அதான் கேட்டேன். ஆராதிக்க வந்தோம், என்ன பலிகளை செலுத்த நாம் வந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஒரு பலிப்பிடமாக மாற்றப்பட்டு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேனா? கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே என் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டு இருக்குமானால் நான் தேவனோடு எந்த விதமான தடையின்றி அவரோடு நான் உறவாட முடியும். ஐ கேன் கம்யூனிகேட். என்ன அற்புதமான ஒரு கிருபையை கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நான் அவரோடு உறவு கொள்வது மாத்திரமல்ல, துர்மனசாட்சி நீங்க நல் மனசாட்சியோடு அவருக்கு நாம் பணிவிடை செய்வது மாத்திரமல்ல, அவரை வணங்குவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை என்கிற காணிக்கையினாலே நாம் அவரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். லேவியராகமம் அடுத்த குறிப்பு. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2:13 பாருங்க. ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அவன் அறிய வேண்டியது. 3ஆம் வசனத்துல பிந்தின பாகத்துல தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில். அப்ப பலிப்பிடம் என்பது இஸ் an expiation. ஆங்கிலத்துல ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டும். நாம் பாவ அறிக்கை செய்கிறோம். நாம் அறிந்து துணிந்து செய்த பாவங்களை அறிக்கை செய்கிறோம், உண்மை. ஆனால் அறியாமல் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அதுதான் இங்க லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல மோசேயின் மூலமாக கர்த்தர் குறிப்பிடுகின்றார். நீங்களா திரும்பியும் 13ஆம் வசனம். அதே லேவியராகமம் 4:13. சபையார் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் பலிப்பிடத்திலே கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வரப்பட வேண்டும். அதனுடைய பொருள் என்ன? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க. அதான் ஆங்கிலத்தில் சொல்வாங்க sin of omission. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டிருக்கிற பாவி நான் செய்ய தகாததை செய்து பாவியானேன், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்து பாவியா இருக்கிறேன். செய்யத்தகாததை அல்லது தேவனுடைய நீதி சட்டத்தை மீறுவதனாலே குற்றவாளி, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதினாலும் குற்றவாளி. 2 நிலையில நான் குற்றவாளி. ஆக இன்றைக்கு விசுவாசினுடைய வாழ்க்கையில ஏன் பலிப்பீடம் தேவை? ஏன் விசுவாசி தேவனை ஆராதிக்க வரும்போது இப்படிப்பட்ட பாவ அறிக்கையோடு அல்லது நொறுங்குண்ட ஆவியோடு நறுங்குண்ட இருதயத்தோடு அவன் வர வேண்டும்? ஆண்டவரே,
நான் செய்யத்தகாததை செய்தேன், செய்ய வேண்டியதை செய்ய மறுத்துவிட்டேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், எல்லாம் தப்பிதங்களை மன்னிச்சுட்டா இங்க வந்து உட்காந்துக்கிறோம். உங்க மனசாட்சியை பார்த்து கேளுங்க. ஒரே ஒரு விஷயத்துல கூட நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லையே. Have we forgiven our fellow being? ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப யோசனை பண்ணீங்களா? பலிப்பிடம் என்றால் என்ன? என்னுடைய அறியாமையினாலே செய்த பாவங்கள், செய்ய வேண்டியதை செய்ய தவறின காரியங்கள். தேவனே, இவைகளை நீர் எனக்கு தயவாக மன்னித்தருளும். அதுதான் நொறுங்குண்ட ஆவி. அப்படிப்பட்ட ஆவியும் சிந்தையும் உள்ளவன் தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியாது, பெருமை பாராட்ட முடியாது, சுயநீதியை குறித்து அவன் தம்பட்டம் அடித்துக் கொள்ள முடியாது. அந்த பரிசேயனை போல, லூக்கா 18 பரிசேயனை போல. கடைசியாக பலிப்பிடம் என்பது பரிசுத்தத்துக்கும் சுத்திகரிப்புக்கும் இரக்கத்துக்கும் அடையாளம். ஆக தேவனை ஆராதிக்கிற விசுவாசி அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக, சுத்திகரிக்கப்பட்டவனாக அவன் கடந்து செல்ல வேண்டும். யோசனை. அதுக்குதான் நமக்கு ஆராதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆராதனை மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு சமயம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேரும்போது, ஒவ்வொரு வேளையிலும் நாம் அவரை ஆராதிக்கும் போது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். So altar symbolizes purification, sanctification and mercy. இரக்கனா விளக்கம் தெரியுதுங்களா? இரக்கத்துக்கு நம்ம விளக்கம், எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்டனை கடவுள் எனக்கு கொடுக்காமல் கிருபையாக என்னை மன்னித்து எனக்கு தமது ஆசீர்வாதத்தை அருளுகிறார். அப்ப பலிப்பிடம் தேவனுடைய இரக்கத்துக்கு அடையாளம், தேவனுடைய கிருபைக்கு அடையாளம், தேவனுடைய மன்னிக்கும் அன்புக்கு அடையாளம். அப்ப புதிய ஏற்பாட்டின் திருச்சபையில, புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எது பலிப்பிடம்? அவருடைய வாழ்க்கை பலிப்பிடம், அவருடைய ஆராதனைகள் பலிப்பிடம், அவருடைய செயல்முறைகள் ஒரு பலிப்பிடம். தேவனுக்கு முன்பாக தங்களை அவர்கள் அறிக்கை செய்து தேவனுக்கோடு கூட ஒப்புரவாகி தேவனுடைய இரக்கத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்களே, அதுதான் பலிப்பிடத்தின் செயல். அதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் படிப்பினை. The whole message of the chapter 10 is you are sanctified day after day. தலைவணிக்கு நாம் ஜெபிப்போம். பரிசுத்த கடவுளை ஆராதிக்க வந்திருக்கிற விசுவாசிகளாகி நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே அவரோடு கிட்டி சேரும்படியான மாபெரும் ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். என்னுடைய சுய நீதிகள் அல்ல, என்னுடைய புண்ணியங்கள் அல்ல, என்னுடைய சரீர பிரகாரமான காணிக்கைகள் அல்ல, தேவனுடைய கிறிஸ்து எனக்காக ஏற்படுத்தின ஒரே பாவ பரிகாரத்தை சார்ந்தவனாக நான் அவரை ஆராதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை கழுவுகிறபடியினாலே நான் அவரை அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற ஆவியை பெற்றிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல்கள், என்னுடைய சிந்தை பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக என்னுடைய ஆவி உடைக்கப்பட்ட அல்லது பலியிடப்பட்ட ஒரு பலியிடப்பட்ட ஒரு பலிப்பிடத்துக்கு அடையாளமாக நிற்கிறதா? தேவனே, இந்த உலகத்திலே உம்முடைய பலிப்பிடமாக என்னை வைத்துக் கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் காண்கின்ற உமக்கு விரோதமான எண்ணங்கள், செயல்கள், கிரியைகள், துர்மனசாட்சி நீங்க என்னை கழுவி அருளும். தேவனே, செய்ய வேண்டியவைகளை செய்ய தவறின பாவத்தை எனக்கு மன்னித்தருளும். தேவனே, உமது இரக்கத்தையும் உமது கிருபையையும் நான் நினைவு கூர்ந்தவனாக உம்மை நான் ஆராதிக்க எனக்கு உதவி செய். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உம்முடைய சமூகத்திலே கிட்டி சேரும்படியான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை அறியாதவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாயிருந்த எங்களை உமது குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஆசாரியர்களாக நீர் எங்களை ஆக்கினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாவ சமுதாயத்திலே உம்மை அறியாத மக்கள் மத்தியிலே திருச்சபையாக, குடும்பமாக, விசுவாசிகளாக நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த
எங்களுடைய வாழ்க்கை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட நீர் உதவி செய். இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் விருப்பங்கள், இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களினாலே நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தாமல் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். எங்கள் மூலமாக நீர் மகிமைப்பட, எங்கள் மூலமாக அநேகர் உம்முடைய சிலுவை அண்டையில வர எங்களை நீர் பயன்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.